சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் இரு பெருந்துருவங்கள், ஒருவன் கவிதைக்கு சொந்தக்காரன், இன்னொருவன் இசைக்கு சொந்தக்காரன். கவியரசர் கண்ணதாசன் மற்றும் இசைஞானி இளையராஜா இவர்களது கூட்டணியில் வந்த பல பாடல்கள் இன்றும் நம் செவிகளில் தேனாக ஒலிக்கின்றன. ஆனால் ஒரு கட்டத்தில் இளையராஜா தனது படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுதுவதை விரும்பவில்லை என்றும் அவரை தவிர்க்கத் தொடங்கினார் என்றும் ஒரு தகவலை பரவலாக பேசப்படுகிறது. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இளையராஜா அன்னக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமான போது கண்ணதாசனுக்கு அவரை ஒரு புதிய இசையமைப்பாளராக தெரியாது. பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்தின் கம்போசிங்காக கண்ணதாசன் வந்தபோது யார் இசையமைப்பாளர் என்று கேட்டார். இளையராஜா என்று சொன்னதும் அட நம்ம ராஜாவா என்று ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் இளையராஜா தனது குரு ஜி.கே. வெங்கடேஷிடம் உதவியாளராக இருந்தபோது கண்ணதாசனுக்கு அவரை தெரியும். இளையராஜா வந்த பிறகு சினிமா இசையின் வேகம் மாறியது. இளையராஜா மிகவும் பிஸியாக இருந்த காலகட்டம் அது. அவர் டியூன்களை கேசட்டில் பதிவு செய்து கலைஞர்களிடம் கொடுத்து அனுப்பிவிடுவார். கவிஞர்கள் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று எழுதித்தர வேண்டும். வாலி, வைரமுத்து போன்ற கவிஞர்கள் இதற்கு சம்மதித்தார்கள். ஆனால் கவியரசர் இதற்கு மற்றும் நேர்மாறானவர். கண்ணதாசனே ஒரு பழைய பாணி கவிஞர். அவர் பாடல் எழுத வேண்டும் என்றால் இசையமைப்பாளர் நேரில் அமர்ந்து மெட்டை வாசிக்க வேண்டும். இளையராஜா நேரில் அமர்ந்தால் மட்டுமே தன்னால் எழுத முடியும் என்பதில் கண்ணதாசன் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். இளையராஜாவால் நேரம் ஒதுக்க முடியாத போது அவரது தம்பி கங்கை அமரன் வந்து மெட்டை வாசிப்பார். ஆனால் இதை கண்ணதாசன் விரும்பவில்லை. இளையராஜாதான் வாசிக்க வேண்டும் என்று அவர் அடம் பிடித்தார். இளையராஜாவுக்கு அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு 4 படங்கள் வரை வேலைக்கு இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் கவியரசருடன் அமர்ந்து நேரத்தை செலவிடுவது அவருக்கு சாத்தியமில்லாமல் போனது. மேலும் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதால் அவரிடம் இளையராஜாவால் தனது கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியவில்லை. இதனால்தான் மெல்ல மெல்ல கண்ணதாசனை தவிர்த்துவிட்டு தனது பாணிக்கு ஒத்துப்போகும் கவிஞர்களை இளையராஜா தேடிச் சென்றார் என்று அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இப்படி சில உரசர்கள் இருந்தாலும் கண்ணே கலைமானே, இளைய நிலா பொழிகிறதே போன்ற அழியாத பாடல்கள் இன்றும் நம் மனதில் தேனாக பாய்கின்றன. இளையராஜாவின் இசையில் உருவானது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம். காலத்தின் மாற்றமும் பணி நெருக்கடியும் தான் இந்த இரு பெரும் கலைஞர்களிடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியதே தவிர அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் இருந்த மரியாதை எப்போதும் அழியவே அழியாது. கவிஞர் இல்லாத இடத்தை இளையராஜா இன்றும் உணர்கிறார் என்பதுதான் உண்மை. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.